அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசினருக்கு 2 குரு வக்கிரம், 3 கேது சாதகமாக இருக்கிறார். 4 சந்திரன், 5 சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 10 ராகு, 9 ராகு, 10 சனி. பஞ்சமஸ்தானமான 5 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6 சூரியன் செவ்வாய் இருப்பதாலும் பல்வேறு விதமான வளமான பலன்களை பெறுவீர்கள். நன்மைகள் அதிகரிக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்துவிடும். குடும்பத்தில் தடைபட்டு வந்த இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடந்தேறும். தொழில் பிரச்சனையில் தற்போது உங்களுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ரீதியாக நல்ல லாபகரமான நிலையினை அடைவீர்கள். கடன்களை சற்று குறைத்து கொள்ள முடியும். பழைய கடன்களை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் கூடி வருகிறது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கலாம். மன நிம்மதி உண்டாகும். மாணவியர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். ராசிக்கு 2 இடத்தில் 7 குரு இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும். அதே நேரம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லும் போது நன்மைகளை பெறலாம். 3 உள்ள கேது உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார். தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனதில் நம்பிக்கை கூடும். மனதில் புத்துணர்ச்சி கூடும். உத்தியோகத்துறையில் பதவி உயர்வு, பண வரவு உண்டு. சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குரு செவ்வாயை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மாற்றம் உண்டாகலாம். பதவி உயர்வு உண்டாகலாம். இடமாற்றம் உண்டாகலாம். கடன் சுமை குறையும். வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் தொழில் நிறுவனங்களில் நல்ல சம்பளம் கை நிறைய கிடைக்கும். சில அறிவுரைகள். எந்த ஒரு செயல்பாட்டிலும் நிதானம் அவசியம். சில நேரம் இப்படி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்படும். காரணம், வக்கர கிரகங்களால் சில நேரங்களில் தோல்வியை தழுவலாம். நிதானம், பொறுமை அவசியம். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.